திருமாவளவன் விசிகா அவர் வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? திருமாவளவன் ஸ்ட்ராங்கா தானே இருக்காரு. இல்ல, கூட்டணியில் அவர் அலைன்ஸ்ல இருந்து அவர் பெருசா ஒன்றும் திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு விஜய் சொன்னதை ரிப்பீட் பண்ணி ஒருத்தர் சொல்லுவாங்களா? ஒரு அபசகரமான காரியத்தை ஜெயிலுக்கு போயிட்டாங்கிறத ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஒரு செட் பேக் வந்துச்சு அப்படின்னு இன்டைரக்டா சொல்லுவாங்க. ஆனா இவரு வந்து விஜய் சொன்னதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாரு. அதை சமூக வலைத்தளத்தை வெட்டி வெட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு வார்த்தை பாருங்க, அவர் எப்படி திமுகவுடைய அலைன்ஸ் விட்டு வெளியே வாராருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, யானை மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே, யானை ஒரு பின்னேங்கிற மாதிரி தான் திருமாவளவன் வந்து ஒரு இடத்துல வெளியில போறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா, அவர் என்ன சொல்றாரு, திமுகவை யாரு திட்டினாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா எங்க கட்சி அது. எங்க சொல்லி திருமாவளவன் எங்கேயுமே பேசல. பாருங்க, உள்ளே பாருங்க, திருமாவளவன் அப்படி பேசி. ஆமா, அவரை பற்றி எங்களுக்கு தீய சக்தி சொன்னாலும் எங்களுக்கு கவலையும் கிடையாது, அதுக்காக நாங்க சப்போர்ட்டுக்கும் வரமாட்டோம், சப்போர்ட்டுக்கும் வரமாட்டோம். அது அவங்க பாடு இவங்க பாடு, அதை பற்றி எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நாங்க கூட்டணியில இருக்கோம், அவ்வளவுதான். அவங்க கட்சி யாராவது சத்தம் போட்டாங்கன்னா அதுக்கு நாங்க தடுக்கவோ அதுக்கு எதிர்வடியே கொடுக்க மாட்டோங்கிறாரு. மீண்டும் திமுகவின் ஆட்சி தான் சொல்லியிருக்காரு திருமாவளவன். இதையும் சொல்லிருக்காரு. இப்ப என்ன சொல்ல போறீங்க?